ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் ஆர் மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸ்டார்ட் டு எண்ட் எப்படி நம்ம அடோபி டூல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக கான்ஃபிகர் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ்க்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அடோபி டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்டார்ட் டு எண்ட் பில்ட் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அடோபி டேட்டா கலெக்ஷன். ஸோ இந்த அடோபி டேட்டா கலெக்ஷன் மூலமாக யூஸ் பண்ணி நம்ம வந்து வெப்சைட் டேட்டா ப்ளஸ் மொபைல் அப்ளிகேஷன் டேட்டா ப்ளஸ் ஃபார்ம்ஸ் டேட்டா நம்ம கேதர் பண்ணுறோம். ஸோ வெப்எஸ்டிகே ப்ளகின் நம்ம வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா, ஒரு ஜேஎஸ் கோடு இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் நடக்கிற ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸ், யூசர் பிஹேவியர்ஸ் எல்லாம் வந்து நம்ம அந்த டேட்டாவெல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். சேம் லைக் ஒரு மொபைல் அப்ளிகேஷனில் மொபைல் எஸ்டிகே இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷனில் நடக்கிற அனைத்து ஆக்டிவிட்டீஸ், பிஹேவியர்ஸ், யூசர் பிஹேவியர்ஸோட டேட்டாவை நம்ம கேதர் பண்ணுறோம். சேம் லைக் ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அதில் கான்டாக்டஸ் ஃபார்ம், நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும். அதில் தான் நமக்கு ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அந்த மாதிரி டேட்டா நம்ம கேதர் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டாவையும் நம்ம டேட்டா கலெக்ஷன், அடோபி டேட்டா கலெக்ஷன் மூலமாக கலெக்ட் பண்ணி ஏஇபியில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த ஏஇபி டூலுங்கிறது வந்து டிஃபால்ட்டாகவே ரியல் டைம் சிடிபி, அடோபி ஜேர்னி ஆப்டிமைசர், கஸ்டமர் ஜேர்னி அனலிட்டிக்ஸ், அடோபி டேட்டா கலெக்ஷன், இந்த 4 டூலோட டிஃபால்ட்டாக கான்ஃபிகர் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதே அடோபி டூல்ஸ் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த டூல்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஏபிஐ பேசிஸில் நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா டிஃபால்ட்டாகவே ஆல்ரெடி அது வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டாக இந்த அடோபி டேட்டா கலெக்ஷனில் கலெக்ட் பண்ண டேட்டாஸ் வந்து உங்களுக்கு அடோபி எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்மில் ஸ்டோர் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து ரியல் டைம் சிடிபி. ரியல் டைம் சிடிபிங்கிறது வந்து நிறையா ஏபிஐ பேசிஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணும். உங்களுக்கு டேட்டா எல்லாமே, ரியல் டைம் டேட்டா எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி ஏபியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டோர் பர்ச்சேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு லொக்கேஷனில் உங்களுடைய ஸ்டோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டோர்ஸில் நடக்கிற பர்ச்சேஸும் இங்கே ஆன்லைனில் நடக்கிற பர்ச்சேஸ் டேட்டா எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்ரிபியூட்டில் கம்பைண்ட் ஆகிடும். டேட்டா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். பட் இதே வந்து சிஆர்எம்னா ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி டிலேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த சிடிபிங்கிறது வந்து கொஞ்சம் அட்வான்ஸான டூல். ஸோ கம்பேர் டு சிஆர்எம் நீங்கள் வந்து நிறையா மேனுவல் ஒர்க்ஸ் பண்ணணும், கான்ஃபிகரேஷன் திங்ஸ் பண்ணணும், ஏபிஐ கனெக்ட் பண்ணணும், வெப்புக்ஸ் எல்லாம் அதில் யூஸ் பண்ணணும். பட் சிடிபி வந்து இந்த மாதிரி நிறையா விஷயங்களை கட் பண்ணுது. ஸோ அது போக உங்களுக்கு டைமும் சேவ் பண்ணி கொடுக்குது. 10 மினிட்ஸ் டு 0.1 மில்லி செகண்டில் உங்களுக்கு ஆட்ரிபியூட் வேல்யூ அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து அடோபி ஜேர்னி ஆப்டிமைசர். அடோபி ஜேர்னி ஆப்டிமைசருங்கிறது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் சேனல் டார்கெட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இமெயில், எஸ்எம்எஸ், இன்ஆப் நோட்டிஃபிகேஷன், கோட் பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், வாட்ஸ்அப், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேனல் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒன் டைம் கேம்பெயின், ரெக்கரன்ஸ் கேம்பெயின், ஆட்டோமேஷன் ஜேர்னிஸ், ஆஃபர்ஸ் டெசிஷன்ஸ், இந்த மாதிரியும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் ஏஇபியில் என்னென்ன டேட்டாஸ் நீங்கள் வந்து இன்ஜெஸ்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களால் ஏஜேஓவில் டிஃபால்ட்டாகவே பார்க்க முடியும். ஏன்னா இது எல்லாமே டிஃபால்ட்டாக கான்ஃபிகர் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்ல, அந்த மாதிரி. அதனால் ஸோ நீங்கள் இதுலேயும் பார்த்துக்கலாம். பட் நமக்கு அந்த கேம்பெயின், ஜேர்னி இதெல்லாம் க்ரியேட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தேட் நம்ம அதோடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் புல் பண்ணி கேபிஐ மெட்ரிக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த கஸ்டமர் ஜேர்னி அனலிட்டிக்ஸ் டூல் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ இது மூலமாக நீங்கள் டேட்டாஸ் எல்லாம் வந்து புல் பண்ணி நீங்கள் அந்த கேபிஐ மெட்ரிக்ஸ் அனலைஸ் பண்ணி ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் பண்ணலாம். ஃபார் ஃப்யூச்சர் என்னென்னலாம் ஆப்டிமைசேஷன் நம்ம பண்ணலாம் அந்த கேம்பெயினில், ஜேர்னியில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளானும் பண்ணலாம். அடோபி அனலிட்டிக்ஸ் டூலும் இருக்குது. பட் சிஜேஏ டூலில் வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி டேட்டாவையும் நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். பட் அடோபி அனலிட்டிக்ஸ் டூலில் வந்து ஜஸ்ட்டு உங்களுடைய வெப்சைட், மொபைல் அப்ளிகேஷன் டேட்டா மட்டும்தான் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். பட் சிஜேஏ டூலுங்கிறது நீங்கள் எக்ஸ்டர்னலாக இன்ஸ்டோர் பர்ச்சேஸில் உள்ளது, வேறு ஏதாவது சோஷியல் மீடியா டேட்டா, வேறு டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டேட்டா எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணி சிஜேஏல அனலைஸ் பண்ணிக்க முடியும். சேம் லைக் அடோபி அனலிட்டிக்ஸ், பட் லிட்டில் பிட் அட்வான்ஸ்ட். தே ஆர் given some privileges to expand your data analysis.
ஓகேங்களா? ஸோ இந்த இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஸ்டார்ட் டு எண்ட் வந்து பில்ட் பண்ணிட்டோம். இனிஷியலில் என்ன என்ன டேட்டா கலெக்ட் பண்ணி அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், என்னென்ன சேனல்ஸு, என்ன கேம்பெயின் ஜேர்னி எல்லாமே நம்ம பேசிட்டோம், அனலிட்டிக்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நார்மலாக நான் சொல்கிறேன், அப்பார்ட் ஃப்ரம் டூல்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டூல் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் எடுத்தோன்னே ஐபி டொமைன் கான்ஃபிகர் பண்ணணும். அந்த ஐபி டொமைனுக்கு வந்து எஸ்பிஎஃப், டிகேஎம், டிமார்க் செட்டப்லாம் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன டேட்டா இருக்கோ, ஆல்ரெடி நீங்கள் கலெக்ட் பண்ணியிருப்பீங்கள்ல சப்ஸ்கிரைபர்ஸ், அதில் வந்து ஜிமெயில், யாஹூ, யூஓஎல், மைக்ரோசாஃப்ட், அப்புறம் கம்பெனி டொமைன்ஸ், அந்த மாதிரி உள்ள பீப்புள்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிடுவீங்க. டே 1 எவ்வளோ டார்கெட் பண்ண போகிறோம், டே 2 எவ்வளோ டார்கெட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு 2000னா அவுட் ஆஃப் 2000 ஒரு 800 ஜிமெயில், ஒரு 200 ஹாட்மெயில், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஐபி வார்ம் அப் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களால் கேம்பெயின்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம டேட்டா மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம இங்கேயே பார்த்துட்டோம். என்னென்ன டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, என்னென்ன டேட்டா சோர்ஸ் நம்ம இருக்கோ, டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் க்ரியேட் பண்ணி என்னென்ன டேட்டா சோர்ஸ் இருக்கோ அதை நம்ம கலெக்ட் பண்ணி இன்ஜெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஃபார் வெப் எஸ்டிகே, மொபைல் எஸ்டிகே, ஃபார்ம்ஸ் டேட்டா, அதெல்லாம் டேட்டா கலெக்ஷன்லாம் வந்துடுதுங்களா. எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு இன்ஸ்டோர் பர்ச்சேஸ் டேட்டா இருக்குது, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா டேட்டா இருக்குது. அப்படின்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு அமேசான் S3 அந்த மாதிரி ஒரு பக்கெட் யூஸ் பண்ணி அதில் அந்த டேட்டாவை போட்டுட்டு நீங்கள் இந்த ப்ளகினை இதில் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஏஇபிக்கு வந்துடும். ஸோ அந்த ஏஇபியில் உள்ள டேட்டாவை நீங்கள் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்ட்ராட்டஜிங்கிறது இப்போ நமக்கு டேட்டா கிடச்சிருச்சு, நம்ம பிளான் பண்ணுறோம். லைக் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆடியன்ஸ் செக்மெண்டேஷன் பண்ணுறோம். யார் நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸு இந்த கேம்பெயின் கார் ஜேர்னிக்கு, அதுக்கப்புறம் என்ன டிசைன் நம்ம பண்ண போகிறோம், என்ன கான்டென்ட் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் டெவலப் பண்ணணும். ஸோ எப்போ அதை வந்து QA பண்ணணும், எப்போ கேம்பெயின் க்ரியேட் பண்ணணும், எப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம், என்ன ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த கேம்பெயினுடைய சக்ஸஸ் என்ன, இதோட பர்பஸ் என்ன, இது எல்லாமே நம்ம யோசிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டிசைன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு அபேண்டன் கார்ட் ஜேர்னி நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் டிசைன் என்னவாக இருக்கும், அதில் வந்து கார்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து ரியல் டைமாக நமக்கு மெயிலில் இருக்கணும். என்ன யூஸரோ அவங்கள ஹலோ கார்த்திகேயன் அந்த மாதிரி நம்ம ஒரு லிட்டில் பிட் பர்சனலைசேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். மோரோவர் செக் அவுட் லிங்க் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைன் வந்து எந்த இடத்துல சிடிஏ இருக்கணும், ப்ராடக்ட் இமேஜ் எப்படி வரணும், அது எப்படி ரெண்டர் ஆகணும், அதோட ஸ்டைலிங் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஃபிக்மா மாதிரி டூல் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் எப்படி இருக்குன்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட்டில் என்ன டிசைன் நம்ம ஃபிக்மாவில் க்ரியேட் பண்ணமோ அதையே HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதுக்கடுத்து நம்ம QA பார்க்குறோம். QAவில் வந்துட்டு ரெண்டரிங், ரெஸ்பான்சிவ்னஸ், அக்சசபிலிட்டி, ஸ்பேம் செக்கினஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது போக கான்டென்ட், அதாவது காப்பி டாக் படி சேமாக இருக்கா, லிங்க்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அன்சப்ஸ்கிரைப் லிங்க் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ப்ரைவசி பாலிசிலாம் ஆட் பண்ணியிருக்கோமா, ப்ரிஃபரன்ஸ் அண்டர் ஃபார்ம் எதுவும் இருக்கா, சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, எப்படி இப்போ பிளைண்ட் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது ஸ்க்ரீன் ரீடர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா. ஸோ எல்லாத்தையுமே நம்ம இந்த QAவில் செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் இது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு டெவலப்மெண்ட் சைடு அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம கேம்பெயின் ஆர் ஜேர்னி பேஸ்ட் ஆன் த க்ரைட்டீரியா நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்னென்ன ஃப்ளோஸ் நடக்கணும், வெயிட் பீரியட் எவ்வளோ நடக்கணும், அதுக்கடுத்து என்ன இமெயில் சென்ட் ஆகணும், அதில் இமெயில் கிளிக் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் என்ன, பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அந்த ப்ராடக்ட், அபேண்டன் கார்ட் ப்ராடக்ட்னா நெக்ஸ்ட்டு அந்த ஜேர்னியை விட்டு போயிடணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு QA பார்க்குறோம். ஸோ QAவில் வந்துட்டு ஒரு லீட் ஆட் பண்ணி இது வந்து கரெக்டாக நம்ம பண்ண செட்டப் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அதெல்லாம் நம்ம செக் பண்ணுறோம். சேம் லைக் ஒரு அந்த ரெண்டரிங் இதெல்லாமே கூட இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆஃப்டர் QA நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுவோம். ஜேர்னி இப்போ சென்ட் ஆயிடுச்சு, யூசர் மெயில் பார்த்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ரிப்போர்ட்ஸை வந்து புல் பண்ணி KPI மெட்ரிக்ஸோடைய அனலைஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி இந்த ஜேர்னியோட சக்ஸஸ் என்ன, கேம்பெயினோட சக்ஸஸ் என்ன, இது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக பிஸ்னஸ்க்கு எஃபெக்டிவாக இருந்திருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ரிப்போர்ட்ஸ் ஆர் அனலிட்டிக்ஸ் பார்ட்டில் பார்க்குறோம்.
பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு ஜேர்னி இருக்குது. நான் ஒரு வீக்லி ஒரு 3 இமெயில் அனுப்புகிறேன். பட் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து செகண்ட் இமெயிலில் கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து பிளான் பண்ணலாம். ஓகே, செகண்ட் இமெயிலில் நிறைய பேர் கன்வெர்ட் ஆகுறாங்க. அப்போ அந்த செகண்ட் இமெயிலை வந்து நம்ம ஃபஸ்ட் இமெயிலில் வச்சோம்னா நம்மளோட கன்வர்ஷன் ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பில்ட் பண்ணி அந்த மெயிலில் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி அனலிட்டிக்ஸோடு ஸ்டாப் பண்ணாமல் அனலிட்டிக்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம் ஃப்யூச்சரில். ஒரு நியூஸ் லெட்டர் கேம்பெயினே இருக்குன்னா நெக்ஸ்ட் மந்த் நியூஸ் லெட்டரில் நம்ம என்னென்ன ஆப்டிமைசேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுறதுக்கும் இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் கைஸ் ஸ்டார்ட் டு எண்ட் ப்ராசஸ். அண்ட் அடோபி டூல்ஸில் எப்படி ஸ்டார்ட் டு எண்ட் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில். இன் ஃபியூச்சர் வீடியோஸில் ஈச் டூல் எப்படி ரியல் டைமாக ஒரு கேம்பெயின் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஜேர்னி எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஏஇபி இருக்குன்னா ஏஇபி எப்படி நம்ம அந்த டேட்டா எல்லாம் வருது, எல்லாமே ரியல் டைமாக டூலில் காமிச்சு நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூல்ஸ் we are going to cover up Adobe Marketo and Adobe Target as well. So stay tuned guys. Please subscribe this video. லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குது, இப்போ ஐபிஓஎம் ப்ராசஸ் எனக்கு டீட்டெயிலாக இன்டெப்த் டீட்டெயிலாக எனக்கு ஒரு வீடியோ செப்பரேட்டாக வேணும், அந்த மாதிரி உங்களுக்கு இதில் எது இருந்துச்சுனாலும் உங்களுடைய கன்சர்னை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் உங்களுக்கு மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.